அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி சிக்கன் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் நமக்கு 3 வெங்காயம் தேவையான அளவு நீல வாக்கில் வெட்டி தாளிக்கிறதுல போட்டுருங்க. பின்ன 3 பச்சை மிளகு, தேவையான கருவேப்பிலை போட்டு எல்லாம் போட்டு நல்லா வணக்குங்க. கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் நம்ம வணங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். அதுவும் போட்டு நல்லா வணங்கி இதானதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கண்ணாடி பதம் வந்தோடனையும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க. போட்டு அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் வணங்கி வந்ததுக்கப்புறம் நமக்கு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதில் மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. நான் வந்து சக்தியோட சிக்கன் மசாலா தான் சேர்த்திருக்கேன். இதில் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தக்காளியும் புதினாவும் போட்டுருங்க. இது கூடயே நம்ம சிக்கன் கழுகி வச்சுருப்போம், அதையும் அது கூடயே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சிக்கன் நல்லா வெந்து வரணும். அதுக்கு நம்ம 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணி சிக்கனும் வேகணும், மசாலாவும் சிக்கன்லாம் பிடிக்கணும். அந்த இதனால் தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். இந்த சிக்கன் கிரேவி உங்களுக்கு சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாரி இது வந்து தண்ணி நல்லா வற்றி வரணும். தண்ணி நல்லா இது பண்ணி வரணும். 2 தடவை எடுத்து மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுகிட்டே இருந்திங்கன்னா அதுவே நல்லா இதாயிரும், தண்ணி வற்றி இதாயிரும். இப்போ மறுபடியும் இதில் நம்ம தண்ணி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பாருங்கள், இது நமக்கு இப்போ வேணும். ஏன்னா சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு வேணும்ல. இந்த இதில் கொத்தமல்லி தழை, புதினா தலையும் நறுக்கி இது பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து அதில் போட்டுருங்க. போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.